ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். இன்றைக்கி புரட்டாசி முதல் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையே எங்கள் வீட்டில் பெருமாளுக்கு தலிகை போட்டுடுறோம். எந்த பண்டிகை நாள் வந்தாலும் எங்கள் வீட்டில் முதல் நாளே போட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு தேய்ச்சி பொட்டுலாம் வச்சு வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். பூஜைக்கு தேவையான ரெடி பண்ணி வச்சுருவேன். ஆனால் வெள்ளிக்கிழமையில் மட்டும் எப்பயுமே விளக்கு தேய்ச்சி மாப்லாம் போட மாட்டேன். நேற்று வெள்ளிக்கிழமை அதெல்லாம் பண்ணலை. ஸ்கூல் விட்டு வரும்போது பூ மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமந்தி பூவும் கொஞ்சம் மல்லிகைப்பூ துளசி வாங்கிட்டு வந்துட்டேன். பூ மட்டும் கொஞ்சம் கட்டி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் சனிக்கிழமைக்கும் தேவை, ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை மேலே அமாவாசை வேறு, அதுக்கும் தேவைங்கிறதெல்லாம் கட்டி வெள்ளிக்கிழமை எடுத்து உள்ளே வச்சுட்டேன். சனிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு ஸ்கூல், நாங்கள் 2 பேரும் லீவ் வீட்டில் இருப்போம். பையனுக்கு காலேஜ் லீவு. ஆனால் பொண்ணு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போவா, எக்ஸாம் அவளுக்கு வேறு. அதனால் 8 மணிக்குள்ள ஸ்கூலுக்கு போகணுன்றதால 7:45 7:00 எடுத்துடுறம்மா, நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னா. அதனால் இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கெலாம் எழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எழுந்து வீடு துடைச்சிட்டு விளக்கு தேய்ச்சி அப்படி சமையல் வேலையும் பார்த்துட்டு பொண்ணுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்துட்டேன். ஆஃப் டே தான் எக்ஸாம் முடிச்சு மதியம் வந்துடுவா. அதையும் ரெடி பண்ணிவிட்டு அவளை கிளப்பினேன் ஃப்ரெண்ட்ஸ். அவள் போய் என்ன பண்ணால் அதை ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போய் சொம்பு எடுத்துகிட்டு போய் 3 வீட்டில் வாங்கிட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நாராயண கோபாலம் எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சுட்டு அப்புறமா தான் படைப்போம். அதே மாதிரி 8th வீடு பக்கத்து வீடு எங்கள் வீடு எப்பயுமே பழக்கமாக எடுக்கிறதால 3 வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அதை வச்சு சாமியாரில் வச்சுருக்கேன் சொம்பில். 5 இலை போட்டு படைப்போம். நடு இலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் தலிகை சாதம் வச்சுருக்கேன். எங்கள் வீடு தலிகை சாதம் எப்படி செய்வேன்னா, வெண்பொங்கல் பொங்கி அதில் தயிர் ஊற்றி வெல்லம் போட்டுட்டு அப்புறம் வடை, அப்பளம், சுண்டல், வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்கும், எல்லா சுவையும் சேர்ந்துருக்கிறதால. அப்புறம் மற்ற 4 இலையில் பார்த்தீங்கன்னா சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு, வடை இதை வச்சு தனியாக ஒரு டம்ளரில் பாயாசம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சொம்பில் வாங்கின அரிசியை அடுத்த வாரம் வீட்டில் சாமிக்கு படைச்சி நைவேத்தியம் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சு அது என்ன பண்ணாங்கிறதெல்லாம் நான் அடுத்த லாகில் உங்களுக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் முருகர் கோயில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் சன்னதி சாமி பார்க்க வந்திருக்கோம். நல்லா கூட்டம் இருந்துச்சு. லைனில் நின்று சாமி பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டிலாம் இன்றைக்கி நீங்கள் தலிகை போட்டுட்டோம், முதல் வாரமே நாங்களும் போட்டுட்டோங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நாங்கள் 3வது வாரம் தான் போடுவோம் அப்படிங்கிறவங்க சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் பெருமாளுக்கு தலிகை சாதம் எப்படி வச்சு படைப்பீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த உள்ள வீடியோ சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.